Good morning, students. Today we are going to learn about 10th Standard Geography, Unit 2, Climate and Natural Vegetation of India. இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். Then monsoon, பருவக்காற்று. The word monsoon has been derived from the Arabic word mausim, which means season. Monsoon என்ற சொல் மௌசிம் என்ற அரபி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதனுடைய பொருள் பருவகாலம். Originally, the word monsoon was used by Arab navigators several centuries ago to describe a system of seasonal reversal of winds along the shores of the Indian Ocean, especially over the Arabian Sea. அரபிய மாலுமிகளால் இந்திய பெருங்கடல் கடற்கரை பகுதியில் குறிப்பாக அரபிக்கடலில் பருவங்களுக்கு ஏற்ப மாறி வீசும் காற்றுகளை பருவக்காற்று என்று கூறுகின்றோம். இந்த காற்று கோடை காலத்தில் தென்மேற்கு பகுதியிலிருந்து வடகிழக்கு பகுதியை நோக்கி வீசும். கோடை காலத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசையை நோக்கியும், குளிர்காலத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசையை நோக்கி வீசுகிறது. ஆகவேதான் இந்த மாலுமிகள் அரபு மாலுமிகள் இதனை பருவங்களுக்கு ஏற்ப மாறி வீசக்கூடிய காற்று என்று கூறுகின்றார்கள். It blows from the southwest to northeast during summer and from the northeast to southwest during winter. Meteorologists have developed a number of concepts about the origin of monsoons. வானிலை வல்லுநர்கள் பருவக்காற்று பற்றி பல்வேறு கோட்பாடுகளை குறிப்பிடுகின்றார்கள். According to the dynamic concept, monsoon winds originates due to the seasonal migration of planetary winds and pressure belts following the position of the sun. சூரியனுடைய செங்குத்து கதிர் வடகோளத்திலிருந்து கோடை காலத்தில் கடகரேகையின் மீது விழுகின்றது. During summer solstice, the sun's rays fall vertically over the Tropic of Cancer. Therefore, all the pressure and wind belts of the globe shift northwards. இந்த செங்குத்து கதிரான சூரியனுடைய ஒளிக்கதிர் நேர் செங்குத்தாக விழும்போது அந்த இடத்துல அதிகமான வெப்பம் அதிகமாக இருக்கும். காற்று வேகமாக விரிவடைந்து அது ஆவியாகி மேலே செல்லும். அப்போ காற்றில் வெற்றிடம் ஏற்படும். வெற்றிடம் ஏற்படும் போது அங்கு குறைவான தாழ்வழுத்தம் ஏற்படும். அப்ப அதிகமான அழுத்த பகுதியில் இருந்து காற்று எப்போதும் குறைவான தாழ்வழுத்த பகுதியை நோக்கி வீசும். இதனால காற்றானது ஒரு சமயத்தில் வடக்கு நோக்கி இன்னொரு சமயத்தில் தெற்கு நோக்கி காற்று வீசுகின்றது. At this time, intertropical convergence zones also moves northward and a major part of Indian landmass comes under the influence of southeast trade winds. இந்த காற்று வடகிழக்கு பருவக்காற்று தங்களது திசையை மாற்றிக்கொண்டு வீசும் காற்று அது வியாபாரிகளுக்கு அதிகமாக பயன்படுகின்றது. While crossing equator, this wind gets defeated and takes the direction of southwest and becomes southwest monsoon. இது தென்மேற்கு பருவக்காற்று மழைப்பொழிவிற்கும் இது காரணமாகின்றது. During the winter season, the pressure and wind belts shift southward, thereby establishing the northeast monsoon trade winds over this region. Such systematic change in the direction of
Planetary winds is known as monsoon. இந்த குளிர் பருவத்தில் வளியழுத்த மற்றும் காற்று மண்டலங்கள் தெற்கு நோக்கி நகர்வதன் மூலம் வடகிழக்கு பருவக்காற்றானது உருவாகின்றது. இந்த மாற்றம்தான் காற்றினுடைய திசை மாற்றத்திற்கு காரணம். காற்றினுடைய திசை மாற்றம் காரணமாக அங்கு பருவக்காற்றானது ஏற்படுகிறது. சீசன்ஸ், பருவ காலங்கள். The meteorologists recognize the 4 distinct seasons in India. They are winter season, summer season, southwest monsoon or rainy season, northeast monsoon season. There are 4 seasons in India. குளிர்காலம், கோடைகாலம், தென்மேற்கு பருவக்காற்று காலம், வடகிழக்கு பருவக்காற்று காலம் என 4 பருவகாலங்கள் வானிலை நிபுணர்கள் கண்டுள்ளார்கள். First of all, winter season, January to February. During this period, the vertical rays of the sun falls over Tropic of Capricorn, which is far away from India. சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் இந்தியாவிலிருந்து வெகு தொலைவில் உள்ள மகர ரேகையின் மீது விழுகின்றது. Hence India receives the slanting sun's rays, which results in low temperature. இதன் விளைவு குறைவான வெப்பம். The cold weather season is characterized by clear skies, fine weather, light northerly winds, low humidity and large daytime variations of temperature. தெளிவான வானம், சிறந்த வானிலை, மென்மையான வடக்கு காற்று, குறைவான ஈரப்பதம், இவைதான் பகல் நேர வெப்ப மாறுபாட்டிற்கு காரணம். Variations of temperature. During this season, a high pressure develops over North India and a northwesterly wind blows down the Indus and Ganges valleys. In South India, the general directions of wind is from east to west. இந்த பருவ காலத்தில் இந்தியாவில் ஒரு உயரழுத்தம் வட இந்தியாவில் உயரழுத்தம் உருவாகி வடமேற்கில் இருக்கக்கூடிய சிந்து கங்கை பள்ளத்தாக்கு வழியாக இந்த காற்று வீசுகின்றது. இந்த காற்றினுடைய திசையானது தென்னிந்தியாவில் கிழக்கிலிருந்து மேற்காக உள்ளது. இதுல நாட்டினுடைய வடமேற்கு பகுதியில் வடக்கு நோக்கி செல்லும் பொழுது வெப்பம் கணிசமாக குறைகின்றது. South India, the general direction of wind is from east to west. The rain during this season generally occurs over the western Himalayas, Tamil Nadu and Kerala. Western disturbances and associated through in westerlies are main rain bearing system in northern part of the country. The jet streams plays a dominant role in bringing these disturbances to India. Western disturbances cause rainfall in Punjab, Haryana and Himachal Pradesh and snowfall in the hills of Jammu and Kashmir. This rainfall is very useful for the cultivation of winter wheat. இந்த காற்றானது பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசத்தில் மழைப்பொழிவை கொடுக்கின்றது. ஜம்மு காஷ்மீரின் மலைப்பகுதிகளில் பனிப்பொழிவை தருகின்றது. இந்த மழையானது குளிர்காலத்தில்
பயிரிடக்கூடிய கோதுமை விளைச்சலுக்கு வந்து பயனுடையதாக இருக்கின்றது. செகண்ட் ஒன், சம்மர் சீசன். During this season, the vertical rays of the sun falls over the peninsular India. Hence, there is a steady increase in temperature from south to north. It is practically hot and dry in the entire country in the initial part of this season. சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் இந்திய தீபகற்ப பகுதியின் மீது விழுகின்றது. எனவே வெப்பநிலையானது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி செல்ல செல்ல வெப்பநிலை அதிகரிக்கின்றது. Whether over the land areas of the country is influenced by thunderstorms associated with rain and sometimes with hail, mostly in the middle and later part. இந்த காலத்துல வந்து நாடு முழுவதும் வெப்பமான வறண்ட ஒரு காலநிலை காணப்படும். கோடை காலத்தில் மத்தியில் அல்லது இறுதியில் இடியுடன் கூடிய மழையானது ஆலங்கட்டி மழை என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட மழை பொழிவிற்கும் காரணமாக அமைகின்றது. During this season, temperature starts increasing all over the country, and by April, the interior parts of South India record mean daily temperatures of 30 degrees Celsius to 35 degrees Celsius. Central Indian landmass becomes hot, with the daytime maximum temperature reaching about 40 degrees Celsius at many locations. 30 டிகிரி செல்சியஸிலிருந்து 35 டிகிரி செல்சியஸ் ஆக இந்த பருவகாலத்தில் வெப்பநிலையானது பதிவாகின்றது. குறிப்பாக பகல் நேர உச்சநிலையானது 40 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கு. இந்த கோடை காலத்தில் பகல் நேரத்தில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கு. Because of the atmospheric pressure conditions, the winds blow from southwest to northeast direction in Arabian Sea and Bay of Bengal. They bring pre-monsoon showers to the west coast during the month of May. There are few thunder showers are called mango showers, which helps in quick ripening of mangoes along the coast of Kerala and Karnataka. மாஞ்சாரல், மேங்கோ சவேல்ஸ் என மாஞ்சாரல். இக்காற்றுகள் வந்து மே மாதத்தில் மழையை கொடுக்கும். இடியுடன் கூடிய மழையானது கேரளா கடற்கரை பகுதியில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு காரணமாக அமையும். ஆகவேதான் இதனை மாஞ்சாரல், மேங்கோ சவேஸ் என்று அழைப்பார்கள். Nor'westers are called paisais are the local storms with thunder then blow from northwestern part and rain lasting for short durations. It occurs over the eastern and northeastern parts over Bihar, West Bengal and Assam during April and May. They approach the stations from the northwesterly direction. Nor'westers are called paisais are the local storms. தலைக்காற்று இந்த வடமேற்கு திசையிலிருந்து ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வீசக்கூடிய இந்த தலைக்காற்று நிலக்காற்றானது நார்வெஸ்டர்ஸ் அல்லது கால்பைசாயி என்று அழைக்கப்படுகின்றது. கால்பைசாயி அல்லது நார்வெஸ்டர்ஸ். இந்த காற்றானது இந்தியாவின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளான இந்த மாநிலங்கள் பீகார், வெஸ்ட் பெங்கால், அசாம் இந்த மாநிலங்களில் இடியுடன் கூடிய குறுகிய கால மழையை தருகின்றது. சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன், தென்மேற்கு பருவக்காற்று காலம் அல்லது மழைக்காலம்.
The southwest monsoon is the most significant feature of the Indian climate. The onset of the southwest monsoon takes place normally over the southern tip of the country by the first week of June, advances along the Konkan coast in early June and covers the whole country by 50th July. The monsoon is influenced by global phenomenon like El Nino. இந்திய காலநிலையின் முக்கிய அம்சம் இந்த தென்மேற்கு பருவக்காற்று காலம். இந்த பருவக்காற்று ஜூன் முதல் வாரத்தில் இந்தியாவின் தென் பகுதியில் தொடங்கி ஜூன் 2வது வாரத்தில் அனைத்து இந்திய பகுதிகளுக்கும் முன்னேறக்கூடிய ஒரு காற்று. உலகில் இதுல எல் நினோ உலகளாவிய காலநிலை நிகழ்வு எல் நினோ என்று அழைக்கப்படுகிறது. தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. காற்று தென்மேற்கு பருவக்காற்று தெற்கில இருந்து மேற்கு நோக்கி வீசும். இது 2 பிரிவாக வீசும். ஒன்று அரபிக்கடல் வழியாக ராஜஸ்தான் பகுதி வழியாக வீசும். இது அரபிக்கடல் கிளை என்று சொல்லுவார்கள். இது வங்காள விரிகுடா கடல் கிளை, பே ஆஃப் பெங்கால். தென்மேற்கு காற்றானது தெற்கில இருந்து மேற்கு நோக்கி வீசுகின்றது. In this picture, northeast monsoon, northeast is southwest monsoon, northeast monsoon. காற்றானது வடக்கில இருந்து அசாம் வழியாக அரபிக்கடல் வழியாக சவுத் நோக்கி வருகின்றது. நார்த்-ஈஸ்ட் monsoon. Then prior to the onset of the southwest monsoon, the temperature North India reaches up to 46 degrees Celsius. The sudden approach of the monsoon when over South India with lightning and thunder is termed as a break or burst of monsoon. The monsoon wind strikes against the southern tip of Indian landmass and gets divided into 2 branches. One branch starts from Arabian Sea and the other from Bay of Bengal. The தென்மேற்கு பருவக்காற்று இடி மற்றும் மின்னலுடன் கூடிய துவக்கம். அதனால்தான் இதனை பிரேக் ஆர் பெஸ்ட் ஆஃப் மான்சூன், பருவகால வெடிப்பு என்று கூறுவார்கள். பருவமழை வெடிப்பு. இந்த காலத்தில் இடியுடன் கூடிய அதிகமான மழை பொழிவு கிடைக்கும். இந்தியாவில் இந்த காற்றானது தென்முனையை அடையும் போது இந்த காற்றானது 2 அகப்பிரியம். ஒன்று அரேபியன் சி, இன்னொரு அரபிக்கடல் கிளை என்று சொல்லுவார்கள். இனி ஒன்று பே ஆஃப் பெங்கால் வழியாக. அதுதான் இங்கே கொடுத்துருக்குது. ஒன் பிரான்ச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அரேபியன் சி and the other from Bay of Bengal. The Arabian Sea branch of southwest monsoon gives heavy rainfall at the west coast of India as it is located in the windward side of the Western Ghats. The other part which advances towards north is obstructed by Himalayan mountains and results in heavy rainfall in north. As Aravalli mountain is located parallel to the wind direction, Rajasthan and western part do not get much rainfall from this branch. இந்த அரபிக்கடல் கிளை மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு சரிவுகளில் மோதி பெரிய ஒரு மழைப்பொழிவை தருகின்றது. இந்த கிளையானது வடக்கு நோக்கி நகர்ந்து இந்த ஹிமாலயன் மவுண்டன்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் இன் ஹெவி ரெயின்ஃபால் இன் நார்த். இமயமலையால் தடுக்கப்பட்டு இமயமலையின் அடிவாரத்தில் அதிகமான மழைப்பொழிவை கொடுக்கின்றது. ஆரவல்லி மலையை தடுத்து
இந்த காற்று வீசும் திசைக்கு இணையாக இருக்கக்கூடியது. தென்மேற்கு பருவக்காற்று வீசும் திசைக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு மலை தான் ஆரவல்லி மவுண்டன் சொல்லுவாங்க. இந்த காற்று இணையாக அமைந்துள்ளதால் ராஜஸ்தான் அண்ட் வெஸ்டர்ன் பார்ட் do not get much rainfall from this branch. ராஜஸ்தான் மற்றும் வட இந்தியாவின் மேற்கு பகுதிக்கு இந்த மழையானது மழைப்பொழிவை கொடுப்பது கிடையாது. ஏன்னா ஆரவல்லி மலை தடுக்கும். அதுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ராஜஸ்தான் பகுதிக்கு இந்த காற்றினால் மழைப்பொழிவு கிடைப்பது இல்லை. மலை மறைவு பிரதேசமாக இருக்கு. The Bay of Bengal branch moves towards northeast India and Myanmar. வங்காள விரிகுடா கடல் கிளை வடகிழக்கு இந்தியா மற்றும் மியான்மரை நோக்கி வீசுகிறது. This wind is trapped by a chain of mountains, namely Karo, Khasi, Jainada are mainly responsible for the heaviest rainfall caused at Mawsynram, located in Meghalaya. இந்த மவுசன்ராம்னு சொல்லக்கூடியது அதிக மழை, இந்தியாவில் அதிகமான மழை பெறக்கூடிய இடம் மவுசன்ராம்னு சொல்லுவாங்க. இந்த மவுசன்ராம் இருக்கக்கூடியது மேகாலயா மலைத்தொடரில் இந்த மேகாலயான்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கக்கூடியது மவுசன்ராம். உலகிலேயே அதிகமான மழை பெறும் பகுதி சிரபுஞ்சின்னு சொல்லுவாங்க. சிரபுஞ்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதுதான் மவுசன்ராம்னு சொல்லக்கூடிய இடம். ஹெவியஸ்ட் ரெயின்ஃபால், அதிகமான மழைப்பொழிவு கிடைக்கக்கூடிய இடம். Later on, this wind traveled towards west, which results in decrease in rainfall from east to west. Overall, about 75% of Indian rainfall is received from this monsoon. இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் 75% மழைப்பொழிவு இந்த பருவக்காற்று காலத்திலிருந்து கிடைக்கின்றது. தென்மேற்கு பருவக்காற்று காலத்திலிருந்து இந்தியாவிற்கு 75 விழுக்காடு மழைப்பொழிவானது கிடைக்கின்றது. தமிழ்நாடு மலை மறைவு பகுதியாக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் மிகவும் குறைவான மழைப்பொழிவு கிடைக்கின்றது. Then நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன், வடகிழக்கு பருவக்காற்று காலம். The southwest monsoon begins to retreat from North India by the end of September due to the southward shifting pressure belts. செப்டம்பர் மாத இறுதியில் அழுத்த மாறுபாடு ஏற்படும். அந்த தென்மேற்கு பருவக்காற்று பின்னடையும் பருவக்காற்றாக மாறி வங்காள விரிகுடா கடல் நோக்கி வீசுகின்றது. Coriolis Falls deflects this wind and makes it to blow from northeast. Hence it is known as northeast monsoon or post-monsoon season. The season is associated with the establishment of the northeasterly wind system over the Indian subcontinent. Andhra Pradesh, Tamil Nadu, Kerala and South Interior Karnataka receive good amount of rainfall, accounting for 35% of their annual total. Many parts of Tamil Nadu and some parts of Andhra Pradesh and Karnataka receive rainfall during this season, during to the storms forming in the Bay of Bengal. Large scale losses to life and property occur due to heavy rainfall, strong winds and storm surge in the coastal regions. The daytime temperatures start falling sharply all over the country. The Coriolis விசை
என்று சொல்லக்கூடியது. பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகின்ற, இதுதான் கொரியாலிஸ் விசை என்று சொல்லுவாங்க. இந்த விசையின் காரணமாக காற்றினுடைய திசையானது மாற்றப்படுகிறது. பூமி தன்னைத்தானே சுற்றுவதால் தான் காற்றினுடைய திசையும் மாற்றத்திற்கும் காரணமாகிறது. எனவே இந்த காற்று வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி வீசுவதால் இது நார்த் ஈஸ்ட் மான்சூன் என்று சொல்லுவாங்க. இந்த காற்றானது கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த பகுதியில் நல்ல மழைப்பொழிவை தருகின்றது. மொத்த மழைப்பொழிவு 35 விழுக்காடை பெறுகின்றது. ஆனுவல் டோட்டல் 35%. வங்கக்கடலில் உருவாகும் புயலால் தமிழ்நாட்டின் பல பகுதிகளுக்கும் அதிகமான மழை, குறிப்பாக ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த மாநிலங்களுக்கு அதிகமான மழைப்பொழிவை கிடைக்கும்படியாக செய்கின்றது. Do you know Mausandra, the place which receives highest rainfall, 1141 centimeter in the world. It is located in Meghalaya. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. உலகின் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதி மவுசென்ட்ரா. உலகிலேயே அதிகமான மழை பெறக்கூடிய இடம் எது? மவுசென்ட்ரா. இது மேகாலயாவில் அமைந்துள்ளது. Next, distribution of rainfall. மழை பரவல். The average annual rainfall of India is 118 centimeter. However, spatial distribution of rainfall in the country is highly uneven. இந்தியாவின் ஆண்டு சராசரி மழைப்பொழிவு எது? 118 சென்டிமீட்டர். நாட்டினுடைய மழை வீழ்ச்சி பரவலானது சமனற்று காணப்படுகிறது. இந்தியாவின் சராசரி மழைப்பொழிவு 118 சென்டிமீட்டர். The western coast, Assam, South Meghalaya, Tripura, Nagaland and Arunachal Pradesh are the heavy rainfall areas which get more than 200 centimeter rainfall. 200 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழைப்பொழிவு பெறக்கூடிய இடம், அதிகமான மழைப்பொழிவு பெறக்கூடிய இடங்கள் என்று கூறுவாங்க. இந்தியாவை பொறுத்தமட்டில் மேற்கு கடற்கரை, அசாம், மேகாலயாவினுடைய தென்பகுதி, திரிபுரா, நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ் இந்த பகுதியில எல்லாம் 200 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழைப்பொழிவு கிடைப்பதால் அதிக மழை பெறும் பிரதேசங்கள் என்று அழைப்பாங்க. The whole of Rajasthan, Punjab, Haryana, Western and Southwestern parts of Uttar Pradesh, Western Madhya Pradesh, the entire Deccan Tract or Plateau region east of Western Ghats, except for a narrow strip along Tamil Nadu coast, receive a low rainfall of less than 100 centimeter. The rest of the areas receive a rainfall ranging between 100 and 200 centimeter. இந்த ராஜஸ்தான் பகுதி முழுவதும், ராஜஸ்தான் மாநிலம் முழுவதும், பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் இந்த பகுதிகளில் எல்லாம் 100 சென்டிமீட்டருக்கும் குறைவான மழைப்பொழிவு கிடைக்கும். மற்ற பகுதிகளில் 100 முதல் 200 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு கிடைக்கும்.